அதை வரவேற்று ஆளுங்கட்சியை ஆதரிக்கிற கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்தி பாராட்டி பேசியிருக்கிறார்கள். நான் முதலமைச்சரிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். இலங்கை அரசு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கிற போது அவர்களுடைய படகுகளை அரசுடைமையாக்குகிற சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகளை இலங்கையினுடைய அரசுடைமை என்று ஆக்கிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் கேட்க வேண்டியது இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டு படகுகள் மீனவர்களுடைய படகுகள் இலங்கை அரசுடைமையாக்குகிற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்பதுதான் இன்றைக்கு மீனவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியமாகும், வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுப்பதாகும். அதை இன்றைக்கு அவையில முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் பேசுகிறவர்கள், ஆளுங்கட்சியில பேசியிருக்கிற கட்சி தலைவர்கள் எவருமே குறிப்பிடாதது வருந்தத்தக்கது. இது அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லது இந்த அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிற படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற சட்ட விவரத்தை அறியாமல் இருக்கிறார்களோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா எல்லாரும் வெளியேற நிலையில அவரு இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் கொடுத்திருந்தாரு, அவசர தீர்மானம். அதுல அவர் பேசினார். ஒற்றுமையோட தான் இருக்கீங்களா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ அது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேச மாட்டாரு, அவரும் எந்தவித கருத்தும் தெரிவிக்க மாட்டாரு. அதாவது உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம்? நாங்க எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம், அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம், அண்ணன் தம்பியா இருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் அவங்களை தனிப்பட்ட முறையில் நானும் தான் நட்டாவெல்லாம் போய் சந்திச்சேன். நம்ம எங்க ஊர்ல வேத ஆயத்தாடை தவிர வேத ஆயத்தாடை பூங்கா கொடுக்க வேண்டும். அவர் தான் துறை அமைச்சர், அவரை போய் சந்திச்சு கேட்டோம், கொடுக்கல. அவரு இதெல்லாம் மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள், நாடாளுமன்றத்தில் மத்திய அரசில் மந்திரிகளாக இருக்கிறவர்களிடத்தில் அவர்களுடைய சார்ந்த தேவைகளை, வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்ற கேட்பது வழக்கம்.